சமீபத்தில வந்து உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்த வந்து எந்த ஒரு மக்களால ஏத்துக்க முடியல. தமிழக மக்களே வந்து ரொம்ப ஒரு துயரத்தில கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பாதிச்சுருச்சு எங்கள எல்லாரையுமே. ஆ ஆக்சுவலா அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுக்கா? அன்னைக்கு நைட்டு வந்து ஆக்சுவலா வீட்ல யாரும் இல்ல. அ அம்மா, அப்பா, அப்புறம் என் பாப்பா 3 பேருமே வந்து எனக்கு ஒரு கூட பொறந்த தங்கச்சி இருக்காங்க. அவங்களோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தாங்க. எங்க ஊருக்கு போயிருந்தாங்க. ஆமா, மதுரையில இருக்கு அவங்க வீடு. ம். அதுக்காக அந்த ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக வெள்ளிக்கிழமை நைட்டே போயிட்டாங்க இங்கேருந்து. வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து நான் மட்டும் தான் இங்க தனியா தான் இருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த வீக்லயே வந்து டியூஸ்டே வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்து, டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன். நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடுவ அப்படின்னு ரொம்ப என்னை ஃபிசிக்கலா ரொம்ப ஹராஸ் பண்ணி, அடிச்சு, என் முகமெல்லாம் காயமா இருந்தது. ம். அதனால அந்த காயத்தோட என்னால ஃபங்ஷன் போய் ம். அட்டெண்ட் பண்ண முடியல. அதனால நான் வீட்ல இருந்துட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து நான் வீட்ல தான் இருந்தேன். அப்போ நான் வெளிய போகல. லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். எனக்கு வந்து நான் ஆக்சுவலி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ம். அந்த ஸ்பெக்ஸோட ஒரு ஸ்க்ரூ எங்கேயோ விழுந்துடுச்சு. ம். ஸோ எனக்கு தேட முடியல. அந்த ஸ்பெக்ஸ் வாங்குறதுக்காக, அந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பக்கத்துல இருக்க ஆப்டிக்கல் ஷாப் போலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி இருக்கும். சண்டே ஈவினிங் ம். ஒரு 4 மணி இருக்கும். நான் ம். வந்து கிளம்பலான்னு தேடும்போது ம். வீட்டோட லாக்க காணோம். ம். நானும் தேடுறேன். லாக் எங்கேயுமே கிடைக்கல. இங்கே தான் சும்மா அந்த கேட்லயே தான் மாட்டியிருக்கும். ம். லாக்க காணோம். தேடி தேடி நானும் விட்டுட்டேன். இப்போ போங்கன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சரி சாப்பிடலான்னு உட்காரும்போது, மறுநாள் மண்டே மார்னிங் நான் ஆஃபீஸ் போகணும். ம். எப்படி இருந்தாலும் எனக்கு லாக் வேணும். அம்மா, அப்பா வந்து மண்டே நைட்டு கிளம்பி டியூஸ்டே மார்னிங் வர மாதிரி தான் பிளான். ம். ஸோ என்னால அப்படியே வீட தொறந்து போட்டு ம். போக முடியாது. எனக்கு பூட்டு வேணும். ஒரு சின்ன பூட்டாவது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, அம்மாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு, பூட்டு காணும்மா, ம். பூட்டு வாங்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அன்னைக்கு நைட்டு போனேன். சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போனேன். ம். போயிட்டு லாக் வாங்கிட்டு என்கிட்ட 2 வீலர் இருக்கு. லாக் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது, நான் கீழ ரோடு இருக்கு இல்லையா? அங்க வந்து ஒரு ஆட்டோ பின்னாடி நான் அவர பார்த்துட்டேன். ம். 2 வீலர்ல வந்தீங்களா? ஆமா, நான் 2 வீலர்ல ஆ. வந்தேன். அவரோட 2 வீலர்ல அவர் அங்க உட்கார்ந்திருந்தாரு. ம். நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு எனக்கு அவர் தான் தெரிஞ்சு போச்சு. நான் வண்டிய நிறுத்திட்டு பக்கத்துல நின்னு கேட்குறேன். வண்டியில உட்காந்துக்கிட்டே கேட்குறேன். "இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்டேன். ம். "இருட்டுல என்ன பண்றீங்கன்னா?" ம். "நீ எங்க போயிட்டு வரேன்னு ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டாரு." ம். "நான் பூட்டு வாங்க போயிட்டு வரேன். நீங்க என்ன பண்றீங்க இந்த டைம்ல இங்கன்னு?" கேட்டதுக்கு, "குழந்தைய பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொன்னாரு. ம். முந்தின நாள் ஃபோன் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், பாப்பா ஊர்ல இல்லன்னு. ம். ஸோ நான் அத ரெஃபர் பண்ணி, நான் தான் சொன்னேன்ல குழந்தை ஊர்ல இல்லன்னு. அதனால பாப்பா நாளைக்கு தான் வருவா. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் காட்டுறேன், குழந்தைய காட்டுறேன். ம். சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துட்டு நான் மேல வந்துட்டேன். மேல வந்து இங்க வண்டிய பார்க் பண்ணிட்டு, நீங்க ஃபுட்டேஜ்ல பார்த்துருப்பீங்க. ம். அங்க வண்டிய பார்க் பண்ணிட்டு, கீழ இறங்கி வண்டியோட கீய எடுத்துட்டு திரும்புனேன். அவர் எங்க என் பின்னாடி வந்து நின்னது கூட நான் கவனிக்கல. அப்படியே முகத்துல வந்து ஏதோ சூடா பட்டுச்சு எனக்கு. ம். எனக்கு இந்த லெஃப்ட் சைடு தான் ஃபர்ஸ்ட்டு பட்டுச்சு. பட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பதட்டமாயி நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்னமோ பண்றாருன்றதே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நான் திரும்பி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணேன். அந்த ரோட்ல யாருமே இல்ல அன்னைக்குன்னு பார்த்து. நான் ஓட ட்ரை பண்ணேன். அவர் அப்படியே தொரத்திட்டு வந்து மறுபடியும் முடிய பிடிச்சு இழுத்து திரும்ப இந்த சைடு ஊத்திட்டாரு. ரைட் சைடு ஃபுல்லா ரைட் சைடு. ஊத்தி இந்த காதுலலாம் உள்ளலாம் ஊத்திட்டாரு.